ஆக்சுவலாக இப்போ தங்க விலை ஏறுறப்ப ஒரு மிடில் கிளாஸுக்கு இல்லை யாருக்குமே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. நகைக்கடைக்காரர்களுக்கு அது லாபமா இல்லை நட்டமா? நஷ்டமா? என்ன சார், நகை விலை ஏறினா உங்களுக்கு லாபம் தானே? அதாவது நாங்கள் வந்து எங்களுக்கு என்னைக்கு வரல தான் லாப நஷ்டங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். எங்ககிட்ட ரூபாவாக இருக்கிறதுல தான் ரூபா. ஒன்ஸ் அது கோல்டாக மாறி என் கடை ஸ்டாக் ஒரு 10 கிலோ ஆகிடுச்சின்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்னுடைய மெஷர்மெண்ட் எல்லாமே கோல்டில் தான் இருக்கும், ரூபாவில் கிடையாது. ஸோ இனி நான் 100 கிராம் விற்கிறேன், மறுபடியும் 100 கிராம் இன்றைக்கி விலையை தான் நான் வாங்கி மறுபடியும் ஸ்டாக் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் லாப நஷ்டமே கணக்கே கிடையாது. ஏன்னா நான் என்ன விலைக்கு விற்கிறேனோ அந்த விலைக்கு தான் நான் மறுபடியும் வாங்கி உள்ளே வைக்கிறேன். அதில் எங்கே இருக்குது லாபமே கிடையாது. ஸ்டாக்குடைய வேல்யூ ஏறிடுச்சு, அது ஒரு பக்கம் தனியாக இருக்கும். ஆனால் அதுவும் நான் அடுத்தது சொல்கிறேன். இதில் லாப நஷ்டமே கிடையாது. விற்கிற வேலைக்கு மறுபடியும் பொருளை வாங்கி நாங்கள் பொருளை செய்து மறுபடியும் ஒரு 24 கிராம் செயின் விற்கிதுன்னா மறுபடியும் 24 கிராம் செயின் நான் புதுசாக செய்து ஸ்டாக்கில் வச்சாகணும். ஸோ அதில் எங்கே இருக்குது லாபம்? அதில் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கணக்கில் நம்ம வந்து இல்லை நான் முடிச்சிடறேன். இது வந்து ஷேர் கிடையாது, உடனே நல்ல வேலை வந்துடுச்சு விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு மறுபடியும் குறையும் போது மறுபடியும் வாங்குறதுக்கு. இது வந்து அது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் அந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணி தான் தீரணும். அதனால் இதில் லாப நஷ்டமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நஷ்டம்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த தொழிலும் இல்லாத ஒரு விஷயம் இந்த தங்கத்துடைய தொழிலில் இருக்குது. என்னென்னா எவ்ரி இயர் சோமவெளிப்பன் சார் தெரியும், அது மார்ச் 31 வேல்யூவேஷன் என்ன இருக்கோ அதுக்கு நாங்கள் வந்துட்டு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டியாகும். அதாவது நான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நான் வந்துட்டு 10,000 ரூபாய் கிராமுக்கு வாங்கினேன். இப்போ 14,000 ரூபா ஆயிடுச்சு என்னுடைய கோல்டு. அந்த 10,000 ரூபாய் கோல்டு எவ்வளோ இருக்கும்? 14,000 ரூபாய் ஆச்சுன்னா அந்த 4,000 ரூபாய்க்கு உண்டான டிஃப்ரென்ஸுக்கு நான் டேக்ஸ் கட்டணும். அதாவது வித்தால விற்கலனாலும் வித்தா கட்டணும், சேர்த்து கட்டணும். ஆமாம், அது ரோல் ஓவர் ஆயிடும். ஸோ இது வந்து எங்களுக்கு நஷ்டம்.